சுத்தம் செய்யறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. உனக்கு என்னாச்சு ஷீரோ? ஒருவேளை திருடனா இருப்பானோ? உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நமக்கு எப்படிங்க தெரியும்? சரி திறந்து பாத்துருவோம். ஜாக்கிரதை ஹரி. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆமா இதெல்லாம் என்ன டப்பா? ஆமா ஹரி, எனக்கு சுத்தமா புரியல. இது ஏதோ கேமரா பேக் மாதிரி இருக்கு. முசாய், இந்த முசாய்க்கு என்னதான் வேணுமா? அம்மா நீங்க இன்னைக்கு முசாய் ஆண்டி திட்ட போறீங்களா என்ன? திட்டாம வேற என்ன பண்றது? அவ நம்மளே தொல்லை பண்ணிட்டு இருக்கால. ஓஹோ, எங்க அம்மாவையே தொந்தரவு பண்றாங்கன்னா உண்மையிலேயே அவங்க தைரியசாலி தான். வாய மூடு ஷின்சான், நான் ஏற்கனவே ரொம்ப கோவத்துல இருக்கேன். இதுக்கு மேல பேசினா தலையில மழை முளைச்சிரும். யாரு? தோ வரேன். நான் தான் வந்திருக்கேன். முசாய் ஆண்டி ஓடி போயிடுங்க. வாய மூடு ஷின்சான். அக்கா கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வா. இது இது எந்த இடம்? என்னாச்சு ஷின்சான்? எதுக்காக கதவு மூடிட்ட? தப்பான வீட்டுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேமா? என்ன சொல்ற நீ? இப்பதானே முசாயோட குரல் கேட்டுச்சு. அம்மா இது வேற யாரோட வீடோ? தயவு செஞ்சு கதவை திறக்காதீங்க. முதல்ல என் கையை விட. இல்ல அவ்வளவுதான். அவங்கள உள்ள விட மாட்டேன். ஷின்சான் உனக்கு என்ன ஆச்சு? இங்க என்ன பிரச்சனை? சரியான இடத்துக்கு தானே வந்திருக்கோம். அதுவா கதை? வீடு சுத்தமா இருக்கிறத பார்த்ததும் யாரதோன்னு நினைச்சிட்டான். என்னோட தங்கச்சியாவே இருந்தாலும் அவ வீடை எப்பவும் சுத்தமா தான் வச்சிருப்பா. சரி உள்ள வாங்க. இப்படி வீடு சுத்தமா இருந்தா மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கும் தெரியுமா? ஓ வீடு நல்லா சுத்தமா தான் இருக்கு. ஆனா எங்க வீடு எப்படி இருக்கு தெரியுமா? கண்டிப்பா அதை பார்க்க இந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பே இல்ல. சுத்தமா இருக்கிற இடத்துல எப்படிதான் இருக்கீங்களோ? ஏன் சுத்தமா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு முசா. எதுக்காக ஒரு திருட மாதிரி எங்க வீட்டுக்குள்ள வந்து அப்படி பண்ணிட்டு போன? திருட மாதிரி வந்தனா? நான் ஒண்ணு திருட வரல. என்னோட பொருட்களை அங்க வச்சுட்டு போலாம் தான் வந்தேன், அவ்வளவுதான். இன்னொரு தடவை என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசாத. சொல்லாத. அடடா, அம்மா இப்ப ரொம்ப கோவமா இருக்காங்க. நீ வாய மூடு. உங்க கவலை எனக்கு புரியுது, கோவப்படாதீங்கக்கா. அது என்னன்னா, இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடத்த எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா அதுக்கு நிறைய செலவாகும். என்ன பண்றது? அதான் ஒரு ரூம் போட்டோ கேலரியா மாத்திட்டியா? இது உண்மையிலேயே நல்ல யோசனை தானே. இவ்வளவு காசு மிச்சப்படுத்திருக்கேன் பாத்தியா? எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. அது ரொம்ப கஷ்டம் ஷின்சான். நான் எடுத்திருக்கிற போட்டோவெல்லாம் பிரிண்ட் போட நிறைய செலவு இருக்கு. அப்படின்னா போட்டோ பிரிண்ட் போட்டு இங்கதான் மாட்டி வைக்க போறீங்களா? ஆமா ஆமா, என்னோட போட்டோவை பாக்குறதுக்கு நிறைய பேர் இங்க வருவாங்க. அக்கா எல்லாரும் வரும்போது நீதான் உங்களெல்லாம் வரவேற்கணும். முசாய் நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இதுக்காக தேவையில்லாத பொருள்ல எங்க வீட்டுல கொண்டு வந்து போடுவியா? தேவையில்லாத பொருட்கள்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே எனக்கு தேவையான பொருட்கள் தான். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எப்போ உன்னோட பொருள்ல வந்து எடுத்துட்டு போறேன்னு என்கிட்ட சொல்லு. இந்த போட்டோ எக்ஸிபிஷன் முடிஞ்சதும் வந்து எடுத்துட்டு போறேன். அதான் எப்பன்னு கேக்குறேன். என்னாச்சு? ஷின்சான் நீங்க எதுவும் சாப்பிட கூடாது. அடடா, மறுபடியும் இதெல்லாம் சுத்தம் பண்ண வச்சுட்டானே. முசாய் ஆண்டி ரொம்ப மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதோ நான் வந்துட்டேன். ஓ வரைஞ்சிட்டு இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா வரைவேன், என்கிட்ட கொடுங்க. எக்ஸிபிஷனை நான் விளம்பரம் பண்ண போறேன் ஷின்சான். என்ன இது? ஒரு நல்ல யோசனை கூட வர மாட்டேங்குது. முசாய் ஆண்டி நான் ஏதாவது வரையட்டுமா? சரி சரி, உனக்கு என்ன வேணுமோ நீ வரைஞ்சிக்கோ. இது கலர் கிரையான்ஸ் தானே? இப்ப பாருங்க, இத வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்னு உங்களுக்கு நான் காட்ட போறேன். அப்படியா? எங்க காட்டு பாப்போம். நீங்க இங்க எதுவும் சாப்பிட கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனா நான் இங்க சாப்பிடலாம். ஏன்னா இது என்னோட வீடு. யாரும் என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்னால இங்க சுத்தமா சாப்பிட முடியும். நான் உன்ன மாதிரி கிடையாது. நல்ல வேலை ஒண்ணும் ஆகல. நீங்க கலக்கிட்டீங்க முசாய் ஆண்டி. நீங்க ஜிம்னாஸ்டிக் கூட பண்ணுவீங்களா? என்னால வரைய கூட முடியும். காட்டுறேன் இரு. அடடா, என்ன இது அழுக்காயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஓ இப்ப நீங்க உங்க ரூம சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்களா முசாய் ஆண்டி? இதுக்கு முன்னாடி நீங்க வீட்டை சுத்தம் செஞ்சத பார்த்ததே இல்ல. இந்த வேலையெல்லாம் நீங்க எப்ப ஆரம்பிச்சீங்க? தயவு செஞ்சு வாயை மூடு ஷின்சான். நல்ல வேலை, பழையபடி சுத்தமாயிடுச்சு. இப்ப நிம்மதியா இருக்கலாம். ஆனா ஒரு இடம் மட்டும் இப்படி பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லா இல்ல. நீங்க எல்லா இடத்தையும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. தேவையில்ல, இந்த ரூம் சுத்தமா தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒன்னும் அழுக்கா இல்ல. என்னது? ஆனா இந்த ரூம் பார்க்க இவ்வளவு அழுக்கா இருக்கு. கொஞ்சம் பேச விடுறீங்களா? ஹலோ, ஒரு கண்டெய்னர் கிடைக்குமா? முக்கியமான பொருள்லாம் ஏத்துறதுக்காக தான் நான் கேக்குறேன். என்னது? மாசத்துக்கு 8000 ரூபாயா? என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட நீ பணம் கேட்க? பணம்லாம் கேட்கல. ஆனா ஒருத்தரோட பொருளை ஜாக்கிரதையா பாத்துக்கிறதுக்கு இவ்வளவு செலவாகும்னு சொன்னேன்.
அப்படிதான் இப்பதான் நிம்மதியா இருக்கு. எதுக்காக தான் நீ இவ்வளவு தூரம் நடந்து வந்தியாக்கா? இது அநியாயம். என்னது ஒரு ரூம் பார்க்க அழுக்கா இருக்கு? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இத நான் தினமும் சுத்தம் செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். ஆஹா முசா, இப்ப நீ ரொம்பவே மாறிட்ட தெரியுமா? ஆமா ஆமா, நிறையவே மாறி இருக்கேன்க்கா. தொண்டையெல்லாம் வறண்டு போயிடுச்சு. ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டீ போடணும்னா அதுக்கு முதல்ல சுடு தண்ணி தேவைப்படுமே. நீதான் ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் டீ வச்சிருப்பிய முசா, அது கூட எனக்கு அதுவே போதும். அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? முசா ஆண்டியோட போட்டோ எக்ஸிபிஷன்லாம் என்ன ஆச்சுமா? அதுக்கப்புறம் நான் அதை பத்தி அவகிட்ட பேசவே இல்ல ஷின்சான். எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு என்ன வர சொல்லிருந்தா. முசாய், உனக்கு என்ன ஆச்சு? இதுக்கு மேலே என்னால இந்த ரூம் சுத்தம் பண்ண முடியாது. அப்ப எங்க வீட்ல இருக்கிற உன்னோட திங்ஸ் எல்லாம் கூட இங்க வை. அவங்களுக்கு அவங்கவங்க கவலை. வீடு இப்படி சுத்தம் இல்லாம இருக்கிறது எனக்கு பிடிக்காது. முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வை. எங்க எதையுமே காணோம். நல்லா வாங்கி கிடைக்க போறாங்க.